உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் இனேஸ். இன்றைய தினம் கலந்து கொண்டுள்ள ராசநாயகம் படிப்பகத்தில் நடத்தப்படுகின்ற இந்த ஒளி விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. பிகேயின் தாயகம் என் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் இனேஸ். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பூநகரி நாலாங்கட்டை பகுதியில் அமைந்திருக்கின்ற ராசநாயகம் படிப்பகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைய தினம் ராசநாயகம் படிப்பகத்தில் ஒளிவிழா நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கிறோம். தொடர்ந்தும் எங்கள் காணொலியோடு இணைந்திருக்கிறோம். வருகை தந்தவர் நம்முள்ளார்கள். ஏறி வந்த மெழுகுதிரிகளை பாடல் முன்பாக அழகாக வரிசையாக அடுக்கி வண்ணம் உள்ளார்கள். தீலிந்து வையகமிருந்து புனித ஆவியே வருக, ஞானத்தினொளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. வானத்திலிருந்து வையகமிருந்து புனித ஆவியே வருக. அப்படி இல்லாமல் ஒளிவிழா நிகழ்வானது ஆரம்பமாகியுள்ளது. அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறும். வரவேற்புரையை நிகழ்த்தி வைப்பதற்காக எமது
படிப்பகத்தின் ஆசிரியரான கோகுலதீபன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வரவேற்புரையை நிகழ்த்தி வைப்பதற்காக. இந்த ஒளிவிழா நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பிரபாகரன் அண்ணா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை வரவேற்றுக் கொண்டு ஒளிவிழா கிறிஸ்து பிறப்பினை முன்னிட்டு ராசநாயகம் படிப்பகத்தில் நடத்தப்படுகின்ற இந்த ஒளிவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புதுவருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்லகேம் நகரிலே இயேசுபாலன் ஒரு சமாதானத்தின் ஒளியாக, ஒரு சமாதானத்தின் பூதுவனாக, ஒரு சமாதானத்தினுடைய இளவரசனாக பிறந்தார் என்று நாங்கள் அறிகிறோம். ஸோ அந்த சமாதானம் என்பது எங்களுடைய மாணவர்களிடையே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனபடியாக நாங்கள் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கின்றவர்களாக, ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக நண்பனாக பழகுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதுதான் இந்த இயேசுபாலனுடைய பிறப்பு எங்களுக்கு சொல்கின்ற ஒரு செய்தி. ஸோ அதை எங்களுடைய படிப்பதனுடைய மாணவர்களாகிய நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஒளிவிழா உங்களுக்கு தெரியும், பள்ளி பருவம் என்றது திருப்பி வராத ஒரு பருவம், அப்படிதான் ரைட்? பள்ளியில் அல்லது படிப்பகத்தில் நீங்கள் படிக்கின்ற போது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கதை சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் நாங்கள் போகின்ற போதே நாங்கள் அனுபவித்து கொண்டு போகணும். இந்த பருவம் எல்லாம் திரும்பி வராது. நீங்கள் அனுபவித்து கொண்டு போகணும். ரெண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் நான் பலமையாக கேட்டுக்கொள்வது, ராசநாயகம் படிப்பகம் பூநகரியில் ஒரு தனித்துவமான அமைப்பாக மாறவும். இங்கே படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்க வேணும், பழக்க வழக்கத்தில் நல்லா இருக்க வேணும். பெற்றோர் நீங்கள் வீட்டை போன பிறகு பெற்றோர் சொல்லணும், இந்த டியூஷனுக்கு போகிறதால பிள்ளைகள பல மாற்றம் இருக்கு. வீட்டில் குழப்படி செய்யக்கூடாது, ஒரு 6 மணிக்கு எழுந்து நீங்களாக படிக்க வேணும், இதாவது விளக்கு வச்சா பிறகு லைட்டை போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து படிக்க வேணும், ஃபோன் பாவனையை குறைக்க வேணும். எல்லாரும் ஃபோன் பாவனைங்க. இந்த நாள் எங்களுக்கு சொல்கின்ற செய்தி உங்களுக்கு தெரியும். அண்மை காலத்தில் இலங்கையை ஒரு அடிப்படைத்திருக்கின்ற உலகி இருக்கின்ற நத்வா புயலில் ஏராளமான மக்கள், எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து தங்களுடைய சொந்தங்களை இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் இந்நேரத்தில் ஒரு கணம் அவர்களை நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுடைய ஒளி விழாவினை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கேட்டு, மீளவும் இந்த கல்வி நிலையத்துடைய மாணவர்கள் மிக சிறப்பானவர்களாக, எதிர்காலத்தினுடைய சிற்பிகளாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.
அன்பு மனம் மறந்திட அகிலத்தில் பாவம் மறந்திட உதித்த இளம் விடியலே உதித்த இளம் விடியலே மார்கழி பணியின் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே மார்கழி பணியின் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியல் என வந்தவரே விடியல் என வந்தவரே தங்கத்தாரகை பெற்றெடுத்த தங்க புதல்வரே தங்கத்தாரகை பெற்றெடுத்த தங்க புதல்வரே அன்பை மட்டும் விதைத்து விட்டு சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் அன்பை மட்டும் விதைத்து விட்டு சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம் அன்பால் உலகை ஆள்வோம் நாமும் அன்பை விதைப்போம் அன்பால் உலகை ஆள்வோம். அடுத்ததாக மதுசையா அவர்களின் நடன உடம்பு. பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலராகிரங்கள் விதவிதமாடி சுங்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலராகிரங்கள் விதவிதமாடி சுங்கள் ஜிஞ்சு ஜிக்கா 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 பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலராகிரங்கள் விதவிதமாடி சுங்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலராகிரங்கள் விதவிதமாடி சுங்கள் ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா ஜிக்கா ஜிக்கா
மாணவிக்கு நன்றியை தெரிந்து கொண்டு அடுத்த நிகழ்வாக தரம் 8 மாணவிகளின் குழு நடனம் இடம்பெறும். சீனா ஜஸ்மிகா, டிசானி, தஸ்மிதா, கிருத்திகா அவர்களின் நடனம் இடம்பெறும்.
சொல்லியிருக்கிறார். நீங்க அமைதியா இருங்க எல்லாரும். இப்ப வந்து தலைவர் அடுத்த நிகழ்வாக மானுஷா அவர்களின் பேச்சிடும். துன்பமே சூழும் போதும் அதை பனி போல உருக்கிய செய்பவன் இயேசு. அதை பனி போல உருக்கிய செய்பவன் இயேசு. கண்மணி போல என்னை காப்பவரே இயேசு. நீ போதும் என் வாழ்விலே இயேசு. நீங்கள் போல என் வாழ்வில் வருபவரே இயேசு. விலகாமல் துணை நின்று காப்பவரே இயேசு. விலகாமல் துணை நின்று காப்பவரே இயேசு. நன்றி. அடுத்ததாக சனுஷ்கா அவர்களின் கவிதை. வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் பாலன் பிறப்பு. மார்கழி பனியில் மாற்று தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, பனி விழும் இரவில் பெத்தலை நகரில் தென்றல் காற்று வீசிட நீல வானம் வெண்மை ஆகிட நம் இரவில் தூவம் காட்டிட ஒளி வீசும் விடிவெள்ளி உதித்திட நம் இரவில் இசை மழை பொழிந்திட நடுவானில் வாத்திசை கேட்டிட சிறு பாலனாய் மனு வேலனாய் ஏழை கோலமாய் சாந்த ரூபமாய் நம் பாவங்களை போக்கிட பரிசுத்த நம் ஜேசு பாதர் இம்மண்ணில் என்ன சார் நான் வாதாடுறேன்
கொண்டு அடுத்ததாக படிப்பகத்தின் தமிழ் ஆசானாகிய சிவேந்திரன் சார் அவர்களை மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இங்க பார். பரிசு பொருட்கள் வழங்கிய சிவேந்திரன் ஆசானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கல்வி நிலையத்தின் ஏற்பாளர் சனோஷானா அவர்களை பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். பரிசு பொருட்கள் வழங்கிய சனோஷனாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசு பொருட்களை வழங்குவதற்காக ராதாகிருஷ்ணன் சாரை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். பரிசுகளை வழங்கிய ராதாகிருஷ்ணருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக கோகுலதீபன் அண்ணாவை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். பரிசு பொருட்கள் வழங்கிய கோகுலதீபன் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக சுவர்ணாக்காவை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
பரிசு பொருட்கள் வழங்கிய சுவர்ண ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசு பொருட்களை வழங்குவதற்காக விஞ்ஞான ஆசிரியர் துஷாந்தினி அக்கா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பரிசுகளை வழங்கிய துஷாந்தினி ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக நைனேஸ்வரன் ஆசான் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பரிசுகளை வழங்கிய நைனேஸ்வரன் ஆசானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக நிருக்ஷா அக்காவை அன்புடன் அழைத்திருக்கின்றோம்.